ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, ட்ராமாவோட ஒன்லைனர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம ஹீரோயினோட அம்மா இறந்துடுறாங்க. அவங்களுடைய ஜூனியர் தான் நம்ம ஹீரோ. அதனால நம்ம ஹீரோயினை டேக் கேர் பண்ணிக்கிறாரு. அப்படி இருக்கிறச்ச நம்ம ஹீரோவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுற்றுவாங்க. நம்ம ஹீரோ வேணாம் வேணான்னு சொல்லுவார். அப்படியே உங்களுக்குள்ள நிறையா மோதலும் காதலும் இருக்கும். அப்படி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த ட்ராமா ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி வாங்க, ட்ராமாக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ஒரு ஹைப் கொடுத்துடுங்க. அப்போ தான் நிறையா பேருக்கு போய் ரீச் ஆகும். சரி வாங்க, ட்ராமாக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயினோட பேர் சாங்கு. நம்ம ஹீரோயின் ரொம்ப டல்லாக உட்காந்துருக்கா. ஹீரோயினுக்கு ஒரு அங்கிள் இருக்காங்க. அவங்க உங்கள் அம்மாவுடைய வீட்டு பத்திரத்தை கொடு அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, இவர் ரொம்ப எல்லை மீறி அந்த பத்திரத்தை எடுக்க போகிறாரு. ஹீரோயினுக்கு செம்மக்கும் வருது. கீழேருந்து ஒரு பாட்டில் எடுத்து அங்கிள் அடிக்க போக, அப்போ தான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். நம்ம ஹீரோவுடைய பேர் ஃபங்கு. நம்ம ஹீரோயின் ஒரு ரூமில் போக சொல்லிட்டு கதவு மூடிட்டு இங்கே போட்டு அந்த ஆளை செம்மட்டி அடிச்சுட்டு, இனிமேல் நான் தான் உன்னோட அங்கிள், உன்னை நான் தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அந்த வீட்டை விட்டே போகிறாரு. இப்படி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறாப்புல, இதை மாதிரி ஒரு அங்கிள் உனக்கு இனிமேல் இருக்கக்கூடாது, நான் தான் உனக்கு இனிமேல் எல்லாமேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் 6 வருஷம்க்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. இங்கே உட்காந்துருக்காரு, இவர் பேர் வாங்கு. நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்கிறாப்புல. ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஹீரோயினுக்கு யார்ட்லி கம்பெனியில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளே டச் பண்ண இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் பண்ணுற பொறுக்கித்தனத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பா. அதுக்கு வாங்குக்கு சரியான கோவம் வருது. ஹீரோயின் சொல்கிறா, நீ பண்ணுற தப்பான வேலைகளை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தான் நான் உன் கூட இப்படி பழகினேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அவனோட சண்டை போட்டுட்ருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராப்புல. நம்ம ஹீரோயினுக்கு இவனா அப்படின்ற மாதிரி தான் செம்மையாக கோவமாக இருக்குது. நம்ம ஹீரோ வாங்க கூப்பிட்றாரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அவங்க எதர்ச்சியாக தான் இங்கே வந்திருப்பாங்க. ஹீரோவோட வீடுன்னு தெரியாமல் இந்த பக்கம் அங்கே வாங்க உள்ளே அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ எப்போ ஃபாரின்லேருந்து வந்த, உன்னை யார் இங்கே வர்றதுக்கு அனுமதி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினத்தோட வர ஹீரோயின் பார்த்து முறைக்கிறா. அப்படியே 3 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மேலே பாசமாக தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள என்ன கோவன்றது தெரியல. ஹீரோ உடனே ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன், நீ கிளம்புன்னு சொல்ல, நீ யாரோ நான் யாரோ, எங்கள் அம்மாவுடைய ஷேரெல்லாம் நீ வாங்கிக்கிட்ட, என்கிட்ட நீ ஏமாற்றி என்னை ஃப்ரீடமாக வாழ விட மாட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ஷேரெல்லாம் ஆட்டையை போட்டுட்டான். அதோட ஹீரோயினையும் ஹேண்ட் ஓவர் எடுத்துக்கிட்டான். இப்படியே அந்த வாங்கு கிட்ட ஒரு சுடுதண்ணி மாதிரி கொடுக்குறாங்க. அது ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி கையெல்லாம் சுடுது. இதை மாதிரி ஹீரோயின் கிட்ட நீ இப்படிலாம் பேசுறியே, இதெல்லாம் யார் செய்ய சொன்னா, யாங்கு தான் பண்ண சொன்னாங்களான்னு கேட்க, அவனும் ஆமான்னு சொல்கிறான். இப்படியே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வாங்கை பற்றி தப்பு தப்பாக எடுத்திருப்பாங்க இல்லையா ரெக்கார்டு, அதெல்லாம் எடுத்துகிட்டு சோஃபின்ற ஒரு பையன்கிட்ட போய் கொடுக்குறாங்க. அப்படியே ஒரு ஃபங்க்ஷனுடைய ஹாலுக்கு போகிறாங்க. அங்கே யாங்கு வராங்க. இவங்க தான் யாங்கு. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போக, நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஹீரோ சோஃபி கிட்ட இது யாருன்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் முந்திக்கிட்டு போயிட்டு நான் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ, சோஃபி இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையான்னு சொல்ல, ரீசெண்ட் டேஸில் தான் நாங்கள் ரொம்பவே நெருக்கமாக இருக்கோம், என் அங்கிள் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அதனால தான் நான் சைனா வந்தேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தெரியாமல் தடுமாறி கீழே விழுக, நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை பிடிக்கிறான். இப்படி அவங்களுக்குள்ள பிரிவினை ஏற்பட்டாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க நெருக்கமாகிற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படுது. நம்ம ஹீரோ கேட்குறான், இப்படியே நின்றுட்டுருக்கியே, உன் ஆள் பார்த்தா ஜெலஸ் ஆக மாட்டானா, சீக்கிரம் எடுத்துகிட்டு போமா அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு சோஃபி நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே யாங்கு வந்துடுறா. நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி க்ளோஸாக பேசுகிறா. இதை பார்க்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஜெலஸ் ஆகுது. ஐயோ, என்னடா இவ்வளோ நெருக்கமாக பேசுகிறா, ஒருவேளை 2 பேருக்கு எதுவும் கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு யோசிக்க, இப்படி 2 பேர் போகிறப்போ 2 பேர் பர்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் இடித்து 2 பேர் பர்ஸும் கீழே விழுந்துடுது. யாங்கோட பர்ஸும் நம்ம ஹீரோயினோட பர்ஸும் ஒரே மாதிரியே இருக்குது. அப்படியே 2 பேர் பர்ஸு கீழே விழுந்துட நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியே நக்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ கோவப்பட்டு ஹீரோயின் ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, என்ன நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க, இப்போயே ஃப்ளைட் ஏறி போகிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு இவங்ககிட்ட எப்படிடா தப்பிக்கணும் அப்படின்றது தெரியாமல், இது மாதிரி நீ என்ன பண்ணிகிட்ருக்கதுன்றது எனக்கு தெரியுன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அந்த பர்ஸை வரை இவன் மாற்றி வச்சுருப்பா.
ஹீரோ வந்து டிக்கெட் எடுத்து குடுக்க, நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, "உனக்கு நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க? எனக்கு வந்து நான் வந்து நீ என்ன கேட்டாலும் தரேன்." அப்படின்ற மாரி ஒரு மாதிரியா பேசிட்டு நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆக பாக்க, நம்ம ஹீரோ வந்து என்னடா இவ கொஞ்சம் கூட திருந்துற மாரி தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்புறான். இவளுக்கு இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ரூம விட்டு ஓடிர்றா. எப்படியோ நம்ம ஹீரோ கிட்டேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி தான் பிளான் போட்டிருப்பா போல இருக்கு. இப்ப யாங் வந்து ஒரு பெர்ஃப்யூம் கம்பெனி தான் வச்சிருக்காங்க. இப்போ புது பெர்ஃப்யூம் லான்ச் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஈவெண்ட் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம யாங் கிட்ட ஒரு பர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் பர்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்குது. அவள் என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சென்ட்டை எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவங்களோட அசிஸ்டன்ட் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்ட்டோட பேர் எல்லாத்தையுமே அவள் சொல்கிறா. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான். நம்ம ஹீரோ பாத்தியா நீ என்ன பண்ணாலுமே என்ன உன்னால் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி மைக்கில் வந்து ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருக்கா ஹீரோவை பார்த்து. இப்படியே வந்து ஒரு வழியாக நினச்ச மாதிரியே அவள் யார்ட்லே கம்பெனிக்குள்ளே வரணும்னு நினச்சா அந்த கம்பெனிக்குள்ளே வந்துட்டா. அவள் ஹீரோவுடைய கம்பெனியும் கூட. இப்படியே வந்துட்டு இவள் லிஃப்ட்டில் ஏறி போனால் லிஃப்ட்டுக்கு போகாமல் பார்க்கிங்க்கு வந்துடுது. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி காரில் போட்டுட்டு இது மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வண்டியை விடுன்னு சொல்ல, பின்னாடி இந்த சோஃபி பையன் வேற துரத்திட்டு வரான். அவனை விடுங்க, அவளுக்கு வாழ்கிறதுக்கு சுதந்திரத்தை கொடுங்க, எதுக்கு மாஸ்டர் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, இவனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தன்றது தெரியாது, ஆனால் இவனோட அங்கிள் நான், இவனுக்கு வந்து ஃபுல் பொறுப்பு என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போக ஹீரோயின் சொல்கிறா, அப்படின்னா வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீங்கள் ஒன்றும் என்னை பொறுப்பெல்லாம் ஏற்றுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு இது சரியாக படுது. அதனால காரை ஸ்டாப் பண்ணிட்டு போன்னு சொல்ல, இவங்க 2 பேரும் என்னமோ பல வருஷ காதல் ஒன்று சேர்ற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்க, இப்படி நம்ம ஹீரோ முன்னாடியே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்க, சோஃபி கொஞ்சம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவன்கிட்ட இருக்க ஒரு டாலரை கொடுத்துட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். ஹீரோயின் வாங்குறப்போ நம்ம ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது, கோவமும் ஆகுது. ஹீரோயின் வேணும்ட்டே வெந்து சாகுடா அப்படின்ற மாதிரி யோசிக்க, இந்த பக்கம் நம்ம யாங் வேற இதை பார்த்துட்டு சோஃபி அவ வேற ஒரு பக்கம் லவ் பண்ணுறா போல இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து சோஃபி யார், சோஃபிக்கும் ஹீரோயினுக்கும் என்ன கனெக்ஷன் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறான். 2 பேரும் அப்ராடில் ஒன்றா படிச்சிருப்பாங்க. இப்படியே இவங்க ஒரு படி மேலே போயிட்டு வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் பார்க்க, இந்த பக்கம் சோஃபிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதனால கிளம்பி போகிறான். ஹீரோயின் நினைக்கிறா, சாரி சோஃபி, என்னோட சுயநலத்துக்காக நான் உன்னை பயன்படுத்திக்கிறேன், என்னை மன்னிச்சிருடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. இப்படியே வெட்டிங் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போட போகிறா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினை காணோம், யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. இங்கே சோஃபி வந்து பார்த்தா வெட்டிங் ட்ரெஸ் மட்டும் கிடக்குது. நம்ம ஹீரோயின் தங்கியிருக்க அதே ஹோட்டலுக்கு யாரோ ஹீரோயினை கொண்டு போய் போட்டுட்டு வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் மயக்கம் தெளிச்சு எந்திரிச்சிட்டு, யாரோட அது மொட்டை பையன் என்ன ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை ஓட பார்க்க, இவன் என்ன பண்ணுறான்னா தண்ணீரை தள்ளி நம்ம ஹீரோயினை கொல்ல பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ வந்துடுறான். அதனால அந்த மொட்டை வந்து போயிடுறான். இவன் என்ன பண்ணுறான்னா கையில் ஒரு கேண்டில் எடுத்து நம்ம ஹீரோவை வந்து அடிக்கிறான். அந்த மொட்டைன்னு நினச்சி அவன் கையெல்லாம் அறுத்து ஒரே ரத்தமாக வருது. ஃபங்க், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, என்னம்மா நீ ஒன்று அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொன்ன, உன்னை காப்பாற்றக்கூட உனக்கு வழி இல்லை, நீ எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிற எனக்கு சொல்லு, அவனை உனக்கு சுத்தமாக பிடிக்கல, என்கிட்ட தப்பிக்க தானே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்குறப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு 18 வயசு ஆனோனுமே நம்ம ஹீரோவை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ காண்டாயிட்டு அப்ராட் அனுப்பி வச்சுருப்பான். இப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போய் கேட்க, நம்ம ஹீரோயினுக்கு பழசெல்லாம் கிளற மாதிரி இருக்குது. ஆமாடா, உனக்காக தான் நான் அவளை கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன், உன்கிட்டன்னு தப்பிக்க தான் நான் சொன்னேன், அவனை ஒன்றும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல, டக்குன்னு சோஃபி உள்ளக்க வந்துடுறான். இதெல்லாம் கேட்டுடுறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்படி பொறுக்கி ஏன்டா இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கன்னத்திலே வைக்க, நம்ம ஹீரோ வந்து சோஃபிக்கு கால் பண்ணி உன் ஆளை கூட்டிகிட்டு போப்பான்னு தான் சொல்லியிருப்பான். ஆனால் ஹீரோயின் தான் தப்பாக நினச்சிட்டா. இப்படியே சோஃபி போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இது மாதிரி வந்து சரி பரவாயில்ல விடு, நீ வந்து ஏதோ தேவைக்கு தான் என்னை பயன்படுத்திக்கிட்டேன், நான் ஒன்றும் கோச்சிக்கலன்னு சொல்ல, நான் பரவாயில்ல நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சோஃபி சொல்லிடுறான். இந்த பக்கம் யாங் அனுப்பி வச்ச ஆள் தான் மொட்டை. சோஃபி வந்து யாங்குக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் யாங்கு தான் ஹீரோயினை கொலை பண்ண சொல்லியிருக்கா. இப்படியே மறுநாள் வெட்டிங் டேயை தான் காட்டுறாங்க. ஏன்னா பத்திரிக்கைலாம் ஊருக்கு வச்சுட்டாங்க போல இருக்கு. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து வெட்டிங்க்கு ரெடியாக இருக்க, அவளுக்கு ஜிப்பு பின்னாடி போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதை டக்குன்னு வந்து யாரோ எடுத்து போட்டு விட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆகுது. நீ எதுக்குடா இங்கே வந்த, உன்னை யார் இங்கே கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்ருக்கா. இப்போ கரெக்டாக நம்மளோட யாங் வந்துட்டு கம்பெனி பணத்தை ஒரு 5 மில்லியன் ஆட்டையை போட்டுட்டு என்ன பண்ணுற, தேவையே இல்லாமல் பணத்தை நீ ஏதோ செலவு பண்ணிட்டா, அதனால உன்னை நாங்கள் இப்போ அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ ஏதோ ரிங் எடுத்து கையில் மாட்டிக்கிறான்.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு ரிங் எடுத்து வைக்கிறான். இவள அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்து "ஒரு நிமிஷம் நில்லுங்க." அந்த கம்பெனில ஹீரோவும் மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல தான் இருக்கான். அவன் டக்குன்னு இவ கைய பிடிச்சுட்டு, "இவளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5,000,000க்கு இந்த ரிங்கு நான் தான் வாங்குனேன். நம்ம கம்பெனி ஆளுக்கு." அப்படின்ற மாரி சொல்லி பிரசன்ட் பண்ணி விட்றா. என்னமோ வெட்டிங்கே நடந்துட்டம்மா 2 பேரும் மாத்தி மாத்தி ரிங்க வேற போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு யாங்க அடிச்சு பத்தி விட, இந்த பக்கம் சோஃபி கிட்ட நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் போயிட்டு, "இங்க பாரு, நீ வெளிய போனா உன் கரியர் காலி. மாஸ்டர் தான் சொன்னாரு, இந்த கல்யாணத்த நிப்பாட்டிடு." அப்படின்னு சொன்னோனே சோஃபிக்கு வேற வழி இல்ல. இப்படியே வந்து வெட்டிங்க தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அந்த சமயம் வந்துட்டு நம்ம ஹீரோக்கும், நம்ம ஹீரோயினுக்கு தான் வெட்டிங்குன்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோ, ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வந்து நில்லுடின்ற மாரி நிக்க வைக்க, அங்க இருக்கவங்கலாம் காசிப் பேசுறாங்க. ஏன்னா, நம்ம சோஃபிக்கும் ஹீரோயினுக்கு தானே கல்யாணம். இப்ப திடுதிப்புன்னு ஹீரோ வந்து நிக்கிறானேன்னு சொல்லிட்டு, ஹீரோ பாட்டுல வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்க டைம் இல்ல. திடுதிப்புன்னு இப்படி முடிவு முடிவு பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்படியே நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. இவன் வந்து எவ்வளவோ லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இவள அடம் புடிச்சு அப்ராட் அனுப்பியிருப்பான். அதெல்லாம் ஞாபகம் வர, எல்லாரும் கிஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க வெட்டிங் முடிஞ்சதுனால. ஹீரோயின் கோச்சிட்டு போக, நம்ம ஹீரோ ஃபோர்ஸா கிஸ் பண்றான். இப்படி ஒரு வழியா வந்து நம்ம ஹீரோ பிளான் போட்டு நம்ம ஹீரோயின ஒரு எதர்ச்சியா ஒரு கல்யாணத்த பண்ணிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அங்க வந்துட்டு "போதும் உன் நாடகத்தெல்லாம் இதோட நிப்பாட்டு. அவ்வளதான். உனக்கு எனக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ ஏதோ பொம்மை கல்யாணம் மாரி தானே பண்ணுன." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட குடுக்க, "என்னம்மா இன்னைக்கு இவ்ளோ பெரிய செலிப்ரேஷன் நடந்திருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஒரு வாய் குடிக்காட்டா எப்படி?" அப்படின்ற மாரி கேட்க, "மண்ணாங்கட்டி ஒண்ணும் தேவையில்ல." அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க கழட்டி அந்த 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 கிளாஸ்ல தூக்கி போட்டுட்டு போக, இப்படியே நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு போறப்போ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றா. என்னன்னா, நம்ம ஹீரோ இப்போ உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? இந்த இடம் 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அழகான ரோஸ் கார்டன் வேணும்னு கேட்டிருப்பா. நம்ம ஹீரோ தான் அந்த இடத்த வந்து ஃபுல்லா ஹீரோயினுக்கு ரெடி பண்ணியிருப்பான். இன்னமும் வந்து அந்த கார்டன நல்லா மெயின்டெயின் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸா வச்சிருக்கானே! ஒரு வேளை நம்மள லவ் பண்றானோ! அப்படின்ற மாரி சிந்தனை இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்ல இருக்கான். திடுதிப்புன்னு வந்து மழை வருது, இடி வருது. நம்ம ஹீரோயினுக்கு இடிய கண்டா கொஞ்சம் பயம் போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு வந்து பார்க்க, நம்ம ஹீரோயின் மூலையில உட்காந்துருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ போய் ஹக் பண்ணிக்கிற. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுதாரிப் வந்துட்டு, "சீ உன்னையவா போய் ஹக் பண்ண? இனிமே நான் இடிக்கலாம் பயப்பட மாட்டேன்டா." அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் பெட்ஷீட்ல போய் ஒளிஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, திடுதிப்புன்னு ஷர்ட் எல்லாம் அவுக்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா போயிடுது. அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த ஷர்ட்ட அவுத்துட்டு, "இந்தா இத வந்து வச்சுக்கோ. எப்பவுமே இப்படி தானே பண்ணுவ. முன்னாடி மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்ட குடுத்துட்டு போயிடுறான். இந்த பக்கம் காலையில ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்ட்டா காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா, யாங்க அவ பாட்டுல வீட்டுக்குள்ள வந்துட்டுருக்கா. இங்க ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு வேளை ஹீரோவோடைய லவ்வரா இருப்பாளோ? ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாளே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. நீயும் ஹீரோவும் க்ளோஸா இருக்க மாரி தெரியலையேன்ற மாரி யாங்க சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ போயிட்டு நைட் ட்ரெஸ்ல போட்டு வந்துட்டான் திடுதிப்புன்னு. அதனால நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஹஸ்பண்ட விட்டு குடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்களும் நம்ம ஹீரோ கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாரி யாங்க முன்னாடி ஆக்ஷன போட, "யாங்க இந்த கண்றாவிலாம் என்னால பார்க்க முடியாதுப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் கிளம்பி போறா. அப்போ வந்து ஹீரோ சொல்றான், "ஸ்டெப் மாம் கொஞ்சம் கதவ அடைச்சிட்டு போறீங்களா?" நம்ம ஹீரோவுடைய அப்பாவுடைய செகண்ட் ஒய்ஃப் தான் வந்து நம்ம யாங்கு. ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. "இது முன்னாடி சொல்ல வேண்டியதானே?" அப்படின்னு சொல்ல, "நீ கேட்டா தானே சொல்றதுக்கு. நீ ஏன் ஒண்ணு நினைச்சுக்கிட்ட? அதுக்கு என்னால ஒண்ணும் செய்ய முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்ருக்கா. "நான் இது மாரி ஆஃபீஸ்க்கு போணும்." அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் சொல்றான், "சாதாரண எம்ப்ளாயிக்கே நாங்க 1 வாரம் வந்து வெட்டிங் லீவ் குடுப்போம். அதனால நீ எங்கேயும் போ வேணாம். பிரெட்ட சாப்பிட்டுட்டு வீட்லயே இருந்தா போதும்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின்ட்ட சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ தப்பா படுது. ஐயய்யோ! நம்மள ஏதோ ஹோம் அரெஸ்ட் பண்ண மாரி பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு, இவ எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு பெட்டிய தூக்கிட்டு போக, நம்ம ஹீரோ சொல்றான், "ஒழுங்கா இருக்க மாட்டியா வீட்ல? ஒழுங்கா சொன்னபடி நடந்துக்கோ." அப்படின்னு சொல்றப்போ, இவன் என்ன பண்றான்னா, மறுநாளு இது மாரி துணியெல்லாம் விரிச்சு போட்டு கீழ இறங்கிட்டுருக்கா. நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறான். திரும்ப நம்ம ஹீரோ உள்ள விட்டுட்டு, "இத விட பெஸ்ட் ஐடியா இருந்தா யோசி." அப்படின்ற மாரி நக்கல் பண்ணிட்டு போக, நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, ஒரு மஷ்ரூம் எடுத்துட்டு வரா. அந்த மஷ்ரூம் கொஞ்சம் போதை ஏறும் போல இருக்கு. அந்த மஷ்ரூம எடுத்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து சமைச்சுக்கிட்டு இருக்க, அது தெரியாம நம்ம ஹீரோக்கு குடுத்து சாப்பிடு சாப்பிடுன்னு உயிர வாங்க, நம்ம ஹீரோ வந்து பசிக்குதே சாப்பிடலான்னு போறான். அப்ப ரொம்ப சூடா இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்றான். நம்ம ஹீரோயின் வந்து பொறுக்க முடியாம அவங்களே சாப்பிட்டு காட்டிட்டு, "சாப்பிடு சாப்பிடுன்னு" சொல்றப்போ நம்ம ஹீரோவுக்கு டவுட் வந்துட்டு, "எனக்கு சாப்பாடே வேண்டாம்." அப்படின்னு சொல்ல, அவன் ஒரு டீ மட்டும் போட்டு குடிச்சுக்கிறான். நம்ம ஹீரோயின் அந்த சூப்ப லைட்டா தான் குடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி போதையாயிட்டு, பார்க்குற இடம் ஃபுல்லா மஷ்ரூமா தெரிஞ்சு புலம்பிட்டு இருப்பாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோவ பார்த்து கூட பெரிய மஷ்ரூமா தெரிய, இவ ஹக் பண்ணிட்டு நம்ம ஹீரோவ படாத பாடு படுத்துறா. இப்படியே காலையில காமிக்கிறாங்க. நைட் என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகமே இல்ல. கொஞ்சம் போதையா இருந்தனால, இப்ப காலையில எந்திச்சு திரும்ப ஏதாவது பிளான் போடணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, பாத்ரூம்ல வந்து ஃபுல்லாவே நம்ம ஹீரோவுக்கு வந்து இந்த குளிக்கிற செட்டப்லாம் பண்ணிட்டு, "வாங்க வாங்க குளிக்க வாங்கன்னு" சொல்லிட்டு அவன உள்ள அனுப்பி டோர
டோரை க்ளோஸ் பண்ண நம்ம ஹீரோ வந்து அவன் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறப்போ அவன் ஷர்ட்டில் அந்த வீட்டோட கீ வச்சுருப்பான். அதை எடுத்து இவன் என்ன பண்ணுறான்னா பாத்ரூமை லாக் பண்ணிவிட்டு அவன் ட்ரெஸ்ஸை தூக்கி தூரத்துக்கு வீசிட்டு வீட்டை விட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்குறப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து வெளியே உட்காந்துருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியல. "ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்க? உன்ன விட்டு தப்பிச்சு போகவே முடியாதா?" அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோ படக்குன்னு கீய இழுக்க, நம்ம ஹீரோயின் அத எடுக்க போறாங்க. அப்படியே ஹார்ட் பீட் எல்லாம் எகுறுது. இப்படியே இருந்தா இவன்கிட்ட நான் சரண்டர் ஆயிருவேன் போல இருக்குன்னு சொல்லி நினைச்சுட்டு, சரி 7 நாள் தானே இருக்கு. வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிருவேன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரோஸ் எடுத்து வைக்கிறா. அப்படியே 7 நாள் ஆயிடுது. நான் மறுநாள் ஆஃபீஸ் போலான்னு நினைக்கிறப்போ, கரெக்ட்டா சோஃபி ஹீரோயின பார்க்க வரா. நம்ம ஹீரோயின் எதுக்கு அந்த கம்பெனிக்குள்ள போணும், நம்ம ஹீரோவோட கம்பெனிக்குள்ள போணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து அங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கையிலேயே அந்த சென்ட் கண்டுபிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ரிசர்ச் பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதோட மர்மத்த கண்டுபிடிக்க தான் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவுடைய ஆஃபீஸ்க்கு வந்து வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறா. இப்படி இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஹீரோவ லவ் பண்றேன்னு ஹீரோயின் டார்ச்சர் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ கண்டுக்கவே மாட்டாரு. அப்படி கல் நெஞ்சா இருக்கிற நம்ம ஹீரோவ எப்படி இவங்க லவ்லான்னு கரைய வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.